ம் ம். ராய் அண்ணா தேங்க்ஸ் மேன். உன்கிட்ட எந்த சேஞ்சும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது இருந்த மாதிரியே இருக்க. உன் கேரக்டரும் வைரல் ஆயிட்டியே. கங்க்ராட்ஸ். ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கங்கராஜ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். தமிழ்நாடு கிங்ஸோடைய ஹெட் கோச் ஆகிட்டீங்க நான் நியூஸில் பார்த்தேன். ஆனால் ஃபோன் தான் பண்ண முடியல. இங்கே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீல்ல? இல்லை இல்லை, நான் இன்ஸ்டாவில் நம்பர் கூட கேட்டேன், நீங்கள் கொடுக்கவே இல்லையே. அதை விடு. அன்னைக்கு காலேஜ் டீமில் நம்ம ஒன்றா விளையாடும் போது எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அந்த சப்ஸ்டிடியூட் பெஞ்சில் உட்காந்து தேவையில்லாத டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நீ. அப்புறம் லைஃப்பில் அந்த டிப்ஸை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீ இந்த ரவுடிங்ல எல்லாம் மேய்க்கிற அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க. அதனால கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு ஸ்போர்ட் எப்பவுமே இருக்கு. அசிஸ்டன்ட் கோச் தான் வேலை. அப்புறம் அண்ணா நன்றி சொல்றதுக்கான நேரம் இன்னும் வரல. யூ ஹாவ் டு ஏர்ன் இட். அடுத்த மாசம் என்னோட டர்ஃப்ல ஒரு ட்ரையல் நடக்கும். இந்த கிராஸ் ரூட் ரெக்யர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான். அப்புறம் எப்படி தம்பி எஃப்சி விளையாடுவாங்களா? விளையாடுவாங்களா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என் பசங்க கலக்குவாங்க. என்னடா பண்ண? மிச்ச விஷயத்தை நான் மெசேஜ் பண்றேன். ராயனா எல்லாத்தையும் நான் மெசேஜ் பண்றேன். மெசேஜ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராயனை கிளம்பிட்டாரு. இதுல மட்டும் ஜெயிச்சிட்டேன். நான் தமிழ்நாடு கிங்ஸோடைய அசிஸ்டன்ட் கோச். அப்புறம் என்ன பார்க்கணும்னா ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுல நீ கலக்குவ. நம்ம கலக்குறோம். முத தடவையா ஜெயிக்கணும். முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும். தேட வேண்டியது இருக்கும். இப்போ நான் உனக்கு டீமும் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? மொத்த பிளேயரும் வேணாம், அப்புறம் அட்லீஸ்ட் ஒருத்தர். இந்த 3 டீயோட காசை முதல்ல கொடு. கம்மிலாம் பண்ண வேணாம், காம்போ ஆஃபரா எடுத்துக்கோ. இதுல இருந்து காசை யார் எடுப்பா? என்னடா இது, உங்களோட காசு தானே. ஒரு ஆள் இருக்காரு. யாரு? ஹலோ, இதான அந்த கால்பந்து, சாரி தம்பி எஃப்சி. டுட்டு சே ஹாய். ஹாய். இங்க இருக்கிற பசங்களுக்கு நீங்க கொடுக்குற ஃபுட்பால் பயிற்சியை விட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏத்துக்கிறதுக்கான மனதைரியம் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஃபேசினேட்டிங். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் டுட்டுவை இங்க சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். இதுல என்னங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நாளைக்கே வந்துருங்க, சேர்த்துடலாம். என்ன நாளைக்கு காலையிலையா? இல்ல இன்னைக்கு வந்தாலே சேர்ந்துக்கலான்னு தானே உமா சொன்னா. இப்போ பிராக்டிஸ் முடிய போகுது, நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடலாம். என்ன டுட்டு? இல்ல அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்ல நான் வேணா ப்ளீஸ், நான் உங்க கால்ல ப்ளீஸ் எப்படியாவது. ஓகே ஓகே ஓகே. டுட்டு பி குட் பாய். ஓகே கம் என்னடா அவன் ஸ்டாச்சுவா? கம். டுட்டு, நீ எந்த பொசிஷன்ல போ விளையாடுவ? காது கேக்குதா? நம்மளுக்கு இப்போ டிஃபெண்டர் தானே வேணும். டுட்டு இப்போ டிஃபென்ஸ் நிக்கிட்டோம். டுட்டு, இந்த கோல் போஸ்டுக்கு முன்னாடி வந்து நில்லுப்பா. டுட்டு, அவன் பால் எடுத்துக்கிட்டு கோல் போடுறதுக்கு ஓடி வருவான். நீ என்ன ஆனாலும் கோல் போடுறதுக்கு விடக்கூடாது. அதான் டிஃபெண்டர். ஓகே? சரியா போச்சு போ.
கோச் அவனுக்கு மூச்சு இல்ல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அம்மா கோல் போடல, மிச்சத்தை நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். டு வெல்கம் டு தம்பி எஃப்சி. யாரு நீங்கெல்லாம்? அப்படிதான் 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 அப்படிதான். அப் 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 கமான் கமான். அப்படிதான் வந்துட்டீங்க. அப்படிதான் அப்படிதான். தூக்குங்க தூக்குங்க. பண்ணிட்டேன்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். ஒரு வேஸ்ட் கம்பெனியும் வேஸ்ட் மேனேஜரும். என் மாமா கிட்ட ஒரு ஜேசிபி இருக்கு, அதை கொண்டு வந்து இதை நான் இடிச்சு தள்ள நீ போறேன். வா மச்சான், அவன் கிடக்குறான். டீம் மீட்டிங்கும் டீம் காலும் வெறுப்பா இருக்கு. டேய், எப்பயுமே நடக்காத டெட்லைனை கொடுக்காதுன்னு அந்த கிறுக்கன் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவரு கிளைண்ட் கிட்ட சீன் போடுறதுக்காக அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான். பொறுக்கி ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவனை பிராங்க் பண்ண என்ன? இன்னமும் அஸ்வினி ஃபேக் ஐடி இருக்கா? இருக்கு. இங்க வைஃபையோட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியலையே. Chinese is not a business, it's a habit. எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். கூகுள்ல இருந்து கோடு படிச்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். உங்க ஆபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. வேற வேண்டாம். ஏதாவது நாங்க இப்ப கிளம்பிடுவோம். வேண்டாமா? வேண்டாம். வேண்டாம். வைஃபை மட்டும் போதுல? போதும். போதுமா? கனெக்டட். பாவம் இல்ல? ஐயோ, இது வேற போட முடியல. அபர்ணா ஷாம், எங்களை விட்டு ப்ளீஸ். எங்களை விட்டு நீங்க பார்த்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அபர்ணா இல்ல, அப்பு. அப்புறம் இத சொல்லணும், ஸ்கூல் ஃபுல்லா சொல்லணும். போட்டு வாங்குறாளோ? இவன் சொன்னாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பயமா இருக்கு. ஃபைன், 100 ரூபாய் கொடுங்க. அப்படின்னா இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துடலாம். ஐயோ, என்கிட்ட பைசா இல்லையே. ஏன்ட்டையும் இல்ல. டேய், நான் உன்கிட்ட காலையில சொன்னல, சிக்கன் ரோல் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதுன்னு. அப்ப நீ குடிச்ச மில்க் ஷேக் என்ன சும்மா? நோ ப்ராப்ளம். நான் சாயந்தரம் ஃப்ரீ தான், அப்ப கொடுத்தா போதும். ஆனா நாங்க ஃப்ரீ இல்ல. ஃபுட்பால் பிராக்டிஸ் இருக்கு. பரவாயில்ல, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்பர்ணா, அபு நீ அங்க வர முடியாது. வர முடியாதா? அது பாய்ஸ் ஒன்லி டீம். அங்க கேர்ள்ஸ் அலவுட் இல்ல. ஐயோ, என்ன என்னடா? நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். எத்தனை தடவை சொல்றது? திஸ் இஸ் அ பாய்ஸ் டீம். திறமை தான் முக்கியம். இது ஒண்ணு ஹேண்ட்பால் இல்ல, ஃபுட்பால். நான் ஜெயிச்சா இன்னில இருந்து கேப்டன் நானா தான் இருப்பேன். டீல்? டீல். நான் ஜெயிச்சா எனக்கு என்ன வேணும்? ம் ஆர் யூ ஓகே? தம்பி, அவ பண்ணதை பாத்தியா? அவ பண்ணது சீட்டிங் தானே. அவ சீட் பண்ணி தான் ஜெயிச்சா. அவ ஆக்டிங் பண்ணா. Goal is gold. வர்றா. நான் தான் அப்பவே சொன்னல இவன் தோத்துருவான்னு. அவட்ட போய் வெல்கம் டு தம்பி எஃப்சி. நோ ஏய், தேங்க்ஸ். அவ cheat யார் பண்ணா. சேருவா இந்த தோல்வி எஃப்சில? போய் சொல்றீங்க. இப்பவாது குடுத்தியே. வேணுமாடா? சாப்பிடு. டயர்டா இருப்பல்ல. தீந்து போச்சா? பாஸ்கர் என்ன கொஞ்சம் ஊத்தி வைங்க. இந்த கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க? ஐடி கம்பெனி தானே? ஆமா. அந்த டவர் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? அது வந்து ஆ, எனக்கு தெரியல. இதை விக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அது எப்படின்னு எனக்கு தெரியும். மொத்த பில்டிங்குமா? மொத்தமாவோ இல்ல ஃப்ளோர் ஃப்ளோரா கொடுத்தாலும் சரி. இந்த 10-15 மாடி பில்டிங் அப்படிதானே? இருந்தா சொல்லு, ஷேர் கொடுக்குறேன். ஒரு 10-50 லட்சம் கமிஷனா மட்டும் கிடைச்சா வேண்டான்னு சொல்ல போற? அவ்வளவு கிடைக்குமா? கிடைக்கும்பா. அடடா. எப்பவும் நம்ம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஓகே.
நீ எல்லாம் வயசு பையன் தானே எப்ப லக் அடிக்கும்னு யாருக்கு தெரியும்? உன் பேர் என்ன? பேபி. ஓ பேபி. பேரும் பேபியா? டீ. பால் சூடாகட்டும். ம். ஆ? ஆ? இது என்ன? இந்த 4 ml பாலுக்காக நீ அந்த வேஸ்ட்ல போய் கிண்டிட்டு இருந்த? 4 ml பால். ஆ. நம்ம ஒரு கிளாஸ் டீக்கு யூஸ் பண்றது 44 ml பால். அப்படின்னா 10% வேஸ்ட். ஆ, ஆ. நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜா 150 கிளாஸ் டீ விற்கிறோம். அப்படின்னா 15 கிளாஸ் வேஸ்ட். ஓ, ஓ. நம்ம ஒரு டீ விற்கிறது ஆவரேஜா 12 ரூபாய்க்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 180 ரூபா வேஸ்ட். அதே ஒரு மாசத்துக்கு பார்த்தா 5400 ரூபா வேஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு 64,800 ரூபா வேஸ்ட். ஆமா. உங்களுக்கு இங்க சம்பளம் எவ்வளோ? வேஸ்ட். இல்ல அது எனக்கு எவ்வளவு சம்பளம்னு இன்னும் சொல்லல. 14,800 இன்க்ளூடிங் பிஎஃப் அண்ட் அலவன்ஸ். ஆ. அந்த 50,000 சில்லறையை கொடுத்துட்டு இந்த பால் பாக்கெட்டை தூக்கி போடுங்க. சாரி. சாரி பாஸ். அண்ணா அண்ணா டீ. டீ இப்ப தரேன். ஆ. நல்லா கொதிச்சிருச்சு. தெரியுது. நான் சொல்லட்டுமா? நான் கோல் கீப்பர் ஆவறேன். நீ போடா இங்க இருந்து. கோச் கோச் டேய், கோச் என்னடா? ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான். அவன கோல் கீப்பர் யாரு? ஆகணும். ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டினா கண்டிப்பா நம்மளால கேம்ல ஜெயிக்க முடியாது. அட நான் சொல்றது கேளுங்க. நான் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் நீ என்ன கரெக்டா முடிச்சா இருக்க. கிடைக்க வேணாமா? சொல்றது கேளு. அ. ஐயோ. பாஸ்கர், பர்ச்சேஸ். ஐ see. ஏண்டா பால் கியூ நாய் பக்கறதா? கியூ. எனக்கு தமிழ் தெரியும். என் பேர் பாலா. ஏண்டா கோல் தடுக்கலாம்ல? எதுக்கு? கீப்பர் ஆக வேணாமா? ஆனா இந்த மாசம் கணக்கு எவ்வளவுண்ணா? 3,200. ஓ, போன மாசம் 4,400. ரெண்டும் அடுத்த மாசம் தந்துடுறேன். क्या ये தம்பி இப்படி ஏமாத்துற? உனக்கு இந்த முகம் ஞாபகம் இருக்கா? ஒரு கோல் அடிக்கணும்னா ஒரு பாஸ் வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். மரியா. ஹலோ, நாளைக்கு காலையில மேட்ச் தானே? இல்ல, இப்போ ஃப்ரீயா? 11th அப்போ நாங்க சந்தோஷ் டிராஃபி பார்க்க கோவாக்கு போனப்போ நீ தானே சார் கிட்ட போட்டு கொடுத்த. ஓ, இப்ப பழிவாங்க தான் நீ ஃபோன் பண்ணியா? இல்ல, திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து. சரி சொல்லு. நீ கிடைக்கிற கேப்லாம் அட்வைஸ் பண்ணு. நான் இன்வால்வ் ஆகணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஹாய் ரிஸ்வான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் படிக்கிறேன்னு சொல்லி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நான் புக் வாசிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விடு.
வேணாம் 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 இப்போ வேணாம். நான் உன்கிட்ட பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லு. இட்ஸ் நாட் அ குட் மந்த். ஆக்சுவலி மோசம், ரொம்ப மோசம். உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? என்ன? எனக்கு உன்னோட பணம்லாம் வேண்டாம். என்னை பற்றி என்ன நினச்ச? நீ என்ன சொல்ல வர? இப்ப என்ன, நான் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது அதானே? நான் உனக்காக எப்பவும் இருப்பேன், புரியுதா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நீ கால் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுக்கறல, அதே மாதிரி இப்ப அது என்னோட டர்ன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, உன் கூட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் எக்ஸாம் வேற இருக்கு. என்னோட ப்ரொமோஷன் எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியும்ல. ஆனா ஆனா உனக்கு என் கூட பேச டைமே இல்லைல்ல. ஆனா அவ பாலுக்கு வச்ச குறி பட்டதனவோ என் முட்டில தான். சோக கதையா? அப்ப நானும் சொல்றேன். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ்க்கு விடல, ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம். அப்பாவோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன், பேரு சலீம். அப்புறம் அவர் கூட கத்தார் போனேன். கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆனதுமே இது சரிப்பட்டு வராதுன்னு எங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் வீட்டுக்காகவும் ஊருக்காகவும் ஒரு 4 வருஷம். கடைசியில மியூச்சுவல் டிவோர்ஸ். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இங்கேயே வந்துட்டேன். ஐம் சாரி மரியா. சாரியா? எதுக்கு? எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஐம் சாரி. ஐம் நாட் சாரி. இங்க பாரு, இந்த டிவோர்ஸ்லாம் பெரிய விஷயம் இல்ல. என் லைஃப்ல நானே உருவாக்கின பிரச்சனைக்கு நானே கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன். அது அப்படி நினைச்சாலே போதும். மரியா, நீ மாஸ் தான் போ. ஃப்ளர்ட் பண்றியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி நான் ஃப்ளர்ட்டிங் டைப்லாம் இல்ல. நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 லவ் லெட்டர்லாம் கொடுத்தேன். அப்புறம் என்ன திருப்பி கொடுத்துறாங்க. இத பசங்கிட்ட சொல்லிடாதனா என்னோட இமேஜே போயிடும். இல்ல, ரிஷ்வான் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். ஸ்பெஷலா அவங்கிட்ட சொல்லிடாத. நம்ம ஒரு விஷயத்துல டெசிஷன் எடுக்கணும்னா நம்ம ஒண்ணா இருக்கணும், கரெக்ட்டா? நம்ம 2 பேரும் அபார்ட்மெண்ட் எடுத்து ஒண்ணா இருக்கறத பத்தி. யா, ஆக்சுவலி அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். இப்போதைக்கு என்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பாதி பங்கு கூட கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பங்கா? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கா இல்ல ரிலேஷன்ஷிப்க்கா? என்ன? இதான் நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதா? எழுந்துட்டியா? டெய்லி அலாம் கேட்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அப்படின்னா நீ கழுவு. அது இல்லம்மா, இந்த டிவோர்ஸ்னு சொல்றது முன்னாடி மாதிரிலாம் இல்லம்மா. இப்போதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. நீங்களே உருவாக்குன ஒரு ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். இந்த வீட்ல நீ மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். என் அப்பா இருந்தா அந்த பேச்சுலாம் எனக்கு வந்திருக்குமா? நிர்மல, நிர்மல் சொல்லு. நம்ம எப்படியாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். பேபி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம எருமை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அதெல்லாம். டேய், அப்படின்னா நம்ம பால் சேல்ஸ் பண்ணலாம்டா. இல்லடா, கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சர். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். அது என்னது? டேய், அது சொல்றது கஷ்டம். நான் உனக்கு வீடியோ அனுப்புறேன். என்ன தம்பி, இப்போ டாகி காயின் எப்படி இருக்கு? இப்பவும் டவுன் தானா? இருக்கும்னு இல்ல, கண்டிப்பா இருக்கும். அது growth இல்லாத ஒரு என்ன? அதேதான்டா. அவர் வரதுக்கு முன்னாடி திரும்பி போய் ஆகணும். இங்க பாருங்க, கடையில கூட்டம் வர நேரம் ஆச்சு. அதனால அதிக நேரம் இங்க உட்கார வேண்டாம். கூட்டமா? கூட்டமே இல்ல. கூட்டம் வர டைம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சினிமாவும் டவுன்லோட் ஆயிடும், எங்களுக்கும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற ஐடியாவும் கிடைச்சிரும். என்ன நீங்க ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும். ஸ்டார்ட் அப்பா?
ஆ ஓ அப்படியா? ஐயோ வராரு, மினிமைஸ் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ற ஐடியா இருக்கா? இருக்கு இல்ல இருக்கு. அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப் இருக்கு. ஒரு லைஃப் ஸ்டைல் பேஸ்டு பெவரேஜ் பிராண்ட். ஓ ஜஸ்ட் 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஓ. 10% ஈக்விட்டி ஷேர் பிளஸ் 1 seat in the directors board. அது நல்லா இருக்கு. எதோடது? இது சாய் நேஷன். இங்க பாருங்க, எங்களை பார்த்தா 15 லட்சத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அது இருந்தா நாங்க இங்க இருந்து ஒரு டீயாச்சும் வாங்கி குடிச்சிருப்போம்ல. ஆஃபீஸில் உட்காந்து போர் அடிக்கும் போது நாங்களா கண்டுபிடிச்ச டெக்னாலஜி ஆப் ஒன்று இருக்கு, ஸ்போர்ட்ஸ் வேர் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக். நீங்க வேணா இதுல கூட நல்லா இன்வெஸ்ட் இருக்குல்ல? பண்ணுங்க. நெருப்பு மாதிரிண்ணே. போர்டும் சீட்டு வேணா நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க சைட்ல நின்னுக்கிறோம், அதுவே போதும். விஷயம் என்ன? பேசிக்கா இது ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் தான். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸோட பேட்லையும் ஷூலையும் வைக்கக்கூடிய ஒரு சின்ன சிப்பு தான். அதை வச்சு நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியும். அந்த டேட்டாவை வச்சு அவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு சில்வர் மெடலை கோல்டு மெடலா மாத்திர திறமை இருக்க ஐட்டம் இது, நம்புங்க. எங்க பார்க்கலாமா? இல்ல இது அது இல்ல இல்ல குளோபல் சினிமான்னு சொன்ன தேவைப்பட்டதுனால டவுன்லோட் பண்ணிட்டேன், சாரி. அண்ணா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதை டெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நாங்க ஒரு டீமா எப்படி டீம்னா பேட்டு பால் டென்னிஸ் கிட்டு அந்த மாதிரி கபடி கில்லி அந்த மாதிரி எந்த விளையாட்டா இருந்தாலும், உடம்பு செய்யற எந்த வேலையா இருந்தாலும். ஒரு ஃபுட்பால் டீம் கொடுக்குறேன். அது நல்லா இருக்கே. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? நீங்க நாளைக்கு இங்க வரும்போது 10 ஃப்ரெண்ட்ஸை உங்க கூட இங்க கூட்டிட்டு வரணும். அவ்வளவுதானே? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம். கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோம். ப்ராமிஸா? பண்ணிடலாம். அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு வைக்கிறேன். கண்டிப்பா செஞ்சிருங்கண்ணே. இங்க ஆனந்த், இங்க இருந்து பாஸ் போறது இங்க. ஸ்பான்சர். சொல்லுங்கண்ணா. ஆப்பா? நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், சாரிண்ணா. எதுக்குடா? எங்க விட்டேன்? இங்க ஆனந்த். அக்கௌண்ட்ல வாங்கின லைம் ஜூஸ் வேணும்னா ஃப்ரீயா கேப்சினோ வாங்கி தரவா? அங்க பாத்தியா, அங்க இருக்கிறதே எங்க அப்பா தான். எப்பயும் இங்க தான் இருப்பாங்க. வா அன்பு. அட யார் அது? எப்போ வந்தீங்க? எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து? ஹலோ மேடம். ஹாய். ஹாய். அண்ணா எத்தனை நீ? யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ். மரியா. மரியா? ஓ மரியா. அது எதுக்குடா எழுதுற? ஐயோ சாரி மேடம். என்ன சாப்பிடுறீங்க? குடிக்க தைரியமா சொல்லு. என்ன கடை சொல்லுங்க மேடம். கார்லிக் பிரெட். எதுக்கு மேடம் தயங்குறீங்க? உங்க கடையா நினைச்சுக்கோங்க, சொல்லுங்க. கேப்புச்சினோ. 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 கேப்பா குளு கேக்குறாங்க. ரெண்டு காஃபிடா. சக்கரை காஃபியா? அட காஃபி தான் உங்களுக்கு. கேப்புச்சினோவா? நல்ல வேலை டீ. அண்ணனோட கண்டுபிடிப்பு. என்னோட ஃப்ரெண்ட் மரியா. என்னோட ஸ்கூல் மேட் தான். மரியா நல்ல ஃபுட்பாலர். ஓ நைஸ். மரியாக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஹாய் மரியா, வெல்கம் டு சாய் நேஷன். Thank you. ஹாய். ஹலோ. சொன்னல ஸ்பான்சர். பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் ரசித்தேன். பேமெண்ட் பண்ணல. பேமெண்ட் பண்ணலன்னு சொன்ன. நமக்குள்ள என்னடா காசு அது இதுன்னு. நான் காசு கேட்டேன் உங்ககிட்ட. ஃபார்மாலிட்டி இல்ல. அடிக்கடி நம்ம சாய் நேஷனுக்கு வாங்க. நல்ல டீ, நல்ல ஆம்பியன்ஸ். சென்னையில் கப்பல்ஸ்க்கு ஏற்ற இடம்னா இதுதான். கப்பல்ஸா? கப்பல்ஸ் கப்பல்ஸ் இல்லையா பின்ன? அப்புறம் உனக்கும் அந்த பசங்களுக்கும் தேவையான 2 பேரை அறிமுகப்படுத்துறேன். வேணாம். டேய் வீட்டில் போய் வளர்க்கறதுக்கு இல்ல, கிரவுண்ட்ல விளையாட. நாளைக்கு கண்டிப்பா வரணும். பாய். டாடா. 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 நாளைக்கு வந்துரு. என்ன பாஸ், எறும்பு கடிச்சிருச்சா? தம்பியை கடிச்ச எறும்பை பார்த்து சந்தோஷமாயிட்டேன். ஒன்றும் புரியலையே.
புரியல ஆ டேய் டிவோர்ஸோட பெரிய பிரச்சனை திபத். புரிஞ்சுச்சா? அப்ப போய் வேலையை பாரான்னு போ போ திபெத்தில் சாய்னேஷன் இருந்தா எப்படி இருந்தாலும் நான் தான் டீ போடணும். ரிசு அடுத்த வாரம் என்னோட பர்த்டே வருவியா? ஓ நிஜமாவா? வரணும் சரியா? நான் அந்த டிவோர்ஸை பத்தி சொன்னது தப்பா போச்சா? அதெல்லாம் பரவாயில்ல, அது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? டேய் தம்பி, மேட்ச் 18th டிசம்பர் அன்னைக்குடா. மறுபடியும் உங்களுக்கும் பொல்காட்டி புல்ஸ்க்கும் தான்டா. உனக்கு தந்த ஆஃபரை அந்த கோச்சுக்கும் கொடுத்துருக்காங்க. டைம் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் மேன். ஆல் தி பெஸ்ட்ரா. பால் பொங்குது, போய் ஆஃப்னுங்க. ஐயோ சொல்லிடாதப்பா, நான் போய் நிறுத்திடுறேன். நல்ல வேளை அவன் இங்க இல்லாம போயிட்டான். அண்ணா 2 டீ. இந்த தரேன். என்னாச்சு? சுற்றுச்சு சூடு. எத்தனை நாள் ஆச்சு டீ? நான் இப்போ வந்துறேன்னா. இவரெல்லாம் யார் வேலைக்கு வச்சா? அண்ணா அண்ணா ஒரு டீனா? ஜான்சி ஜான்சி டீ கொண்டா. ஹலோ சொல்லுங்க. ஏய் சும்மாதான். நல்லா இருக்கியா? என்னவா இல்ல அவர் மொத்தமா மாறி இருக்காரு. ரொம்ப நல்லவராவே மாத்தியாச்சு. ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு இங்க வாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் சொல்றத நம்புங்க, அவர் ரொம்ப மாறிட்டாரு. நிறைய மாற்றங்கள் இருக்கு. நேத்து நான் பார்க்கும்போது தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் படபடன்னு ரொம்ப டென்ஷன் இருந்தது அவர் முகத்துல. அப்படியா? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சரி நான் வரேன். அவன் என்ன பண்றா? அவன் ரூம்ல உட்காந்து போன்ல ஜோஸ் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். போன்லயா? என்ன ஜோசனா, இந்த நியூஸை பார்த்தா சரியாயிடுமா? ஏய் நாளைக்கு நீ என் கூட. டோன்ட் டிஸ்டர்ப் ப்ளீஸ். அவன் வரமாட்டான்டா, நான் வரேன். And here we see Jose Mourinho right away in his famous notebook. We wonder what new tactic he has up his sleeve now for this game. 72 73 தூக்கு தூக்கு. 1 aggressive triangle strategy 4 5 6 குட். 10 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறா. பசங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கானுங்க. 9 10 ஏய் அவரு கடிச்சிச்சு வர்றா. என்ன ஃபுல்லா கலக்கு கலக்கு. என்ன சார்? ஆமா நீங்க என்ன பண்ற? நான் என்ன இங்க நிக்க கூடாதா? ஓ காட், பாய்ஸ் பாத்ரூம்ல நிக்க கூடாது, பாய்ஸ் டீம்ல இருக்க கூடாது, இப்போ இங்கேயும்? ஓ சீரியஸ்லி? எஸ் வெரி சீரியஸ். இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் பிரச்சனை இல்ல, வயசு. இங்க நிக்கணும்னா 23 வயசு ஆகணும். வா அங்கிள். விடுடா. ஏய் தள்ளுடா. வா. இப்போ உனக்கு என்ன வேணும்? வைன். நான் ரெடி பண்றேன். வா. எங்கடா? எனக்கு தெரியாது. எதை கேட்டாலும் கை வச்சு காட்டினா போதுமா? தொலைஞ்சு போன நோட்டு வானத்துல இருந்து வருமா என்ன? எப்படி உங்ககிட்ட இவ்வளவு காசு? பேங்க் கொள்ளையடிச்சா என்ன? பேங்க்ல பர்ஸ் அப்பா அது. அபர்ணா வாழ்க்கையில ஒரு தடவை திருடுனா வாழ்க்கை ஃபுல்லா திருடுவாங்க. இது எப்படி மரத்தமல போச்சு? தாய் மெசேஜ் கிடைச்சிருச்சு. சரின்னா திடீர்னு இப்படி ஒரு ஆசை? அப்பா கிட்ட கேட்டேன், கொடுக்கல. ஓஹோ அப்படி. அம்மா அபு அபு அம்மா அம்மா 2 கிளாஸ் வைன்.
இவன் டீம்ல இருக்கிற பசங்க எல்லாம் வருவாங்க நீயும் வா என்னம்மா ஆ. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்பா அப்புறம் அப்பா மட்டும்தான். லஞ்ச் சாப்பிட்டு போலாம் ஆ ம் ஹாய்ண்ணா, நான் தம்பி, நான் அபோவல். தம்பி ஆ? உங்களோட டீம் இருக்குல்ல, எது தோல்வி எஃப்சியா? அதுல ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குமா? ம். போதும் போதும், ப்ராக்டிஸ் பண்ணு வா.